வீரமாமுனிவரின் எழுத்துச் சீர்திருத்தம். ஏ ஏ ஓ ஓ கே கே கோ கோ. ஏயை அப்படியே எழுதியிருந்தாங்க. ஏஎன்னாவுக்கு கீழே இழுத்து விட்டுருந்தாங்க. ஓவை அப்படியே எழுதிட்டாங்க. ஓவண்ணாவுக்கு கீழே முட்டை போட்டிருந்தாங்க. கேவை அப்படியே எழுதிட்டாங்க. கேஎன்னாவுக்கு ரெட்டை கொம்பு போட்டு கா போட்டாங்க. கோவை அப்படியே எழுதிட்டாங்க. கோவண்ணாவுக்கு ரெட்டை கொம்பு போட்டு கா போட்டு துணை எழுத்து எழுதினாங்க. வீரமாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தம். ஏ ஏ ஓ ஓ கே கே கோ கோ. ஏயை அப்படியே எழுதிட்டாங்க. ஏஎன்னாவுக்கு கீழே இழுத்து விட்டாங்க. ஓவை அப்படியே எழுதிட்டாங்க. ஓவண்ணாவுக்கு ஓவோட ஒரு முட்டை போட்டு எழுதினாங்க. கேயை அப்படியே எழுதிட்டாங்க. கேஎன்னாவுக்கு ரெட்டை கொம்பு போட்டு கா போட்டாங்க. கோவை அப்படியே எழுதிட்டாங்க. கோவண்ணாவுக்கு ரெட்டை கொம்பு போட்டு கா போட்டு துணை எழுத்து போட்டாங்க. 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்தவர் பெரியார். 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்தவர் பெரியார். நா ரா நா என்ற எழுத்துக்களை நா ரா நா என துணை எழுத்து சேர்த்து மாற்றியவர் பெரியார். நா ரா நா என்ற எழுத்துக்களை நா ரா நா என துணை எழுத்து சேர்த்து மாற்றியவர் பெரியார். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. தமிழ் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். தமிழ் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். தமிழ் சொல் என்பதற்கு நெல் என்பது பொருள். தமிழ் சொல் என்பதற்கு நெல் என்பது பொருள். நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருக்காது. நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருக்காது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியர் வாக்கு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியர் வாக்கு. மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள். மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள். மொழியை 3 வகையாக பிரிப்பர். ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி. மொழியை 3 வகையாக பிரிப்பர். ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர் தொல்காப்பியர். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர் தொல்காப்பியர். குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்றவர் தொல்காப்பியர். குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்றவர் தொல்காப்பியர். 42 ஓரெழுத்து ஒரு மொழி உண்டு என கூறியவர் நன்னூலார். 42 ஓரெழுத்து ஒரு மொழி உண்டு என கூறியவர் நன்னூலார். 42 ஓரெழுத்து ஒரு மொழியில் 2 நோ து குறில் எழுத்துக்கள். 42 ஓரெழுத்து ஒரு மொழியில் 2 நோ து குறில் எழுத்துக்கள். 40 நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும். 40 நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும். ஓரெழுத்து ஒரு மொழி உயிரெழுத்து ஆ இ உ ஏ ஐ ஓ. ஓரெழுத்து ஒரு மொழி உயிரெழுத்து ஆ இ உ ஏ ஐ ஓ. ஓரெழுத்து ஒரு மொழி மகர வரிசை மா மீ மூ மே மை மோ. ஓரெழுத்து ஒரு மொழி மகர வரிசை மா மீ மூ மே மை மோ. ஓரெழுத்து ஒரு மொழி தகர வரிசை தா தி து தே தை. ஓரெழுத்து ஒரு மொழி தகர வரிசை தா தி து தே தை. ஓரெழுத்து ஒரு மொழி பகர வரிசை பா பூ பே பை போ.
ஓரெழுத்து ஒரு மொழி பகரவரிசை பா பூ பே பை போ. ஓரெழுத்து ஒரு மொழி நகர வரிசை நா நீ நே நை நோ. ஓரெழுத்து ஒரு மொழி நகர வரிசை நா நீ நே நை நோ. ஓரெழுத்து ஒரு மொழி ககர வரிசை கா கூ கை கோ. ஓரெழுத்து ஒரு மொழி ககர வரிசை கா கூ கை கோ. ஓரெழுத்து ஒரு மொழி சகர வரிசை சா சீ சே சோ. ஓரெழுத்து ஒரு மொழி சகர வரிசை சா சீ சே சோ.